அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரியில் கேட்ட 2022 கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதில் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணும், காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குவார்ட்டர் இயர் கேட்டிருக்காங்க 1/4. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு P கொடுத்துட்டாங்க. ஸோ 20% அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4ஆல் டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 9 மந்த் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது, 1 இயருக்கு தான் எடுத்துக்கணும். அதனால் 9/12 அப்படிங்கிறது தான் நாம் இங்கே எண்ணுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அடுத்து கொடுத்துருக்க டேட்டாலாம் கிளியராக பார்த்துட்டோம். இப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும், டிவைட் பை 100 ஹோல் பவர் 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸும் 4ஆல் மல்டிபிள் ஆகிருக்கும். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டா நீங்கள் அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராகவே கிடைச்சிரும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி போடுறது, ஏன்னா ஈஸியாக போடுறதுக்கான நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து 9 மந்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 9 மந்த் அப்படிங்கிறத வந்து நம்ம குவார்ட்டர் இயருக்கு 3 மந்த்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? 20% அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4ஆல் டிவைட் பண்ணிடும். ஏன்னா குவார்ட்டர் இயர் டிவைட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் 3 மந்த்துக்கு, அடுத்து தேர்டு 3 மந்த்துக்கு. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்துக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்தோடது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 அப்படிங்கிறது தான் 100ஆல் டிவைட் ஆகும், இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 0 அடிச்சிடுங்க. 5 × 160 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 800ன்னு கிடச்சிரும். ஸோ அடுத்த செகண்ட் 3 மந்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டோடு நாம் கண்டுபிடிச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆட் ஆகும். ஓகேவா? 16,800 அப்படிங்கிறது ஆட் பண்ணி தான்ப்பா கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது வந்து கூட்டு வட்டின்னு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் 0 2 0 அடிச்சிருங்க. இப்போ இந்த 5 × 168 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 840 கிடைச்சிரும். ஸோ அடுத்தது தேர்டு 3 மந்த்துக்கு. ஸோ 5/100 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகாது, அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டோட 840 அப்படிங்கிறது ஆட் பண்ணுங்கள். 17,640 அப்படின்ட்டு கிடைக்கும். ஒரு 0 அடிச்சிடுங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 882 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து 9 மந்த்துக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2522 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 2500 அப்படிங்கிறது தான் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இது ஈஸி தான். ஃபார்முலா மெத்தட்லேயே நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜ்லேயும் போடலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலாவில் போடக்கூடாதுன்னு கிடையாது, ஒருவேளை ஃபார்முலா மறந்துச்சுன்னா இப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அசல் வந்து 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2,000 வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P பிரின்சிபல் இன்ட்டு டைமு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிவைட் பை 100. ஓகே, நமக்கு தேவை டைம் டியூரேஷன் தான். ஸோ டைம் அப்படிங்கிறது இந்த பக்கம் வச்சுருங்க. ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா?
ஸோ நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 2000 அப்படிங்கிறது. ஸோ 2000 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 100 அப்படிங்கிறது இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டு பாருங்கள் 10,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 10%. ஓகேவா? இது அப்படியே 0 அடிச்சிருங்க. இங்கே 30, இங்கே 30, இங்கே 20, இங்கே 1, இங்கே 1. ஓகேவா? எல்லா 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 அப்படின்னு தான் இருக்குது. அப்போ 2 இயர்ஸ் 2 ஆண்டுகளில் வந்து 2000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்லாம் ஏதாச்சும் மறந்துருச்சுன்னா ஸோ இதிலே பாருங்கள் இந்த கொஷின்லேயே. ஸோ 10,000 இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஒரு வருஷத்துக்கு வந்து 10% வட்டியில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம 10% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சணும். 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 0 கேன்சல் ஆகிடும். 1000 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2000ங்கிற வட்டி கிடைக்கும். 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே கிடச்சிரும் 2000 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இது 2 இயர்ஸ்க்கு தான் இந்த வட்டி. 10%ன்னு கொடுத்ததுனால ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 இயர்ஸ் அப்படிங்கிறத. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி கூட போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி 30 நிமிடங்களில் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் என்னன்னு தான் கேட்குறாங்க. இது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஷின் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நம்ம போடலை. ஸோ இது வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள் 90 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படிங்கிறது தான் இது ஸ்டாண்டர்ட். ஸோ இதிலேருந்து நம்ம டைமு டிஸ்டன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஸ்பீடு தேவை அப்படின்னாக்கா ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமு, டைம் தேவை அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஓகே, இதுதான் ஃபார்முலா நமக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை பாருங்கள். கொடுத்துருக்க வேல்யூஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையானது டைம் தான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் பாருங்கள் 90 கிலோமீட்டரில். ஸோ 2 மணி 2 hours 30 minutes. ஸோ மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 2 hours அப்படிங்கிறது 120 minutes ப்ளஸ் 30. ஸோ 150 minutes அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த டைமை இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 9 டிவைட் பை 15 அப்படிங்கிறது இங்கே 3 டைம்ஸு. ஸோ இங்கே 3 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸ். ஓகேவா? 3ஆல் அடிச்சிருக்கேன். 3/5 அப்படிங்கிறது நமக்கு ஸ்பீடு கிடச்சிடுச்சு. ஸோ ஸ்பீடு கொடுத்துருக்க வேல்யூவில் ஸ்பீடு அப்படிங்கிறது கிடச்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள், டைம் அப்படிங்கிறது தேவை 110 கிலோமீட்டருக்கு ஆகிற நேரம் தான் நமக்கு தேவை. அந்த டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு டைம்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ கிலோமீட்டர், ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 120 தான். ஸ்பீடு அப்படிங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3 டிவைட் பை 5 அப்படிங்கிறது. ஸோ 210 டிவைட் பை 3, 5 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே அடிச்சிருங்க. 3 வந்து 7 டைம்ஸ் வந்துடும். அப்போ 70 × 5. இதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 350 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது மினிட்ஸில் தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க கொஷினில் பாருங்கள் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 350 அப்படிங்கிறது மினிட்ஸில் இருக்குது. 300 அப்படிங்கிறது 5 hours. அப்போது 50 minutes அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். 5 hours 50 minutes அப்படிங்கிறது தான் நமக்கு 210 கிலோமீட்டரை கடக்கிற ஆகிற நேரம். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் ஏ ஆப்ஷன். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுதான் இங்கே முக்கியமாக தேவைப்படுது. அடுத்த கொஷின் பார்த்துடலாம். 2 நேர்வட்ட உருளையின் ஆரங்களின் விகிதம் 3:2 என்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கொஷின் நம்ம பார்க்கும்போது மென்சுரேஷன் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் விகிதம் பேஸ் பண்ணி தான்
ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேர்வட்ட உருளை. ஸோ உருளை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேப்பில். வளைபரப்புகளின் விகிதம் தான் கேட்குறாங்க. வளைபரப்புனா ஸோ இந்த பரப்பு மட்டும் கேட்குறாங்க. மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்பரப்பையும் கண்டுபிடிப்போம், அடிப்பரப்பையும் கண்டுபிடிப்போம். இவங்க வளைபரப்பு மட்டும் கேட்டதுனால அந்த சிலிண்டரோட வளைஞ்சிருக்க பகுதியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 நேர்வட்ட உருளையின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 உருளையை கம்பேர் பண்ணி தான் இந்த ரேஷியோ வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2πRH. ஓகேவா? ஸோ 2 உருளை அப்படின்னு சொன்னதால் 2 உருளையும் நம்ம ரேஷியோக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணுறோம். 2πRH அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உருளை, 2πRH அப்படிங்கிறது ரெண்டாவது உருளைக்கான வளைபரப்புகளின் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ வளைபரப்புக்கான சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். 2π அப்படிங்கிறது 2 பக்கம் காமனாக இருக்க அடிச்சிருங்க. ஸோ ஆரும் ஹெச்ஓ அப்படிங்கிறது தனித்தனியான வேல்யூ. RH ஈக்குவல் டு RH. இங்கே வந்து 6 ஆரம் அப்படிங்கிறது இங்கே 3, இங்கே வந்து 2. ஓகேங்களா? இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது உயரம் கொடுத்துருக்காங்க 5, இங்கே 3. ஸோ 5 5, இங்கே 2 6. ஸோ இதனே கூட சிம்பிள் பண்ணலாம் அப்படிங்களா? 5:2 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆன்சர் பாருங்கள் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பக எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார்பக எண்கள் நம்ம LCM HCF கண்டுபிடிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர்ஸாகவும் இருக்காது, காமன் ஃபேக்டர்ஸும் இருக்காது. சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1 to 100 வரைக்கும் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. காமன் ஃபேக்டர் அப்படின்னாக்கா ரெண்டுமே ஒரு எண் சேம் நம்பரால் வந்து டிவைட் ஆகக்கூடாது. இதுதான் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள். 16 62 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை, ஆனால் காமன் ஃபேக்டரால் டிவைட் ஆகும். 2 அப்படிங்கிறதால் டிவைட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 21 35 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை, ஆனால் இது வந்து காமனாக 7ஆல் வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகும். இதுவும் கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் இதில் பாருங்கள். 18 25 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை, ஆனால் இது காமன் ஃபேக்டர்ஸாலும் வந்து டிவைட் ஆகாது. அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 4th ஆப்ஷனும் செக் பண்ணிடலாம். 23 92 அப்படிங்கிறது வந்து காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கு இல்லை, ஆனால் 23 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர், அதனால் இது கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? சார்பக எண்கள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுங்கள். சார்பக அப்படி எண்கள் அப்படின்னாக்கா ப்ரைம் நம்பர்ஸாகவும் இருக்காது, நோ ப்ரைம் நம்பர்ஸ். காமன் ஃபேக்டர்ஸும் இதில் இருக்காது. ஓகேவா? இதுதான் சார்பக எண்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவில் இருக்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த 5 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். இனிமேல் கொஷின் பேப்பர் அனலைஸ் தான் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.